என் தங்கப்பிள்ளையே, நீ அழுதது எல்லாம் போதும். உன்னுடைய கஷ்டகாலங்கள் முடிய போகின்றது. என் குழந்தையே, இந்த வராகியானவள் இன்று உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த தேதியானது உன் கண்களில் பட்டால் நீ என்னை தவிர்த்து விடாதே. ஏனென்றால் அன்றைய நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய அற்புதம் ஒன்றினை நான் நடத்தி காட்டப் போகின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நமக்கும் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்து விடாதா, நம் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் நடந்து விடாதா என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த என் பிள்ளையின் வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயத்தை அன்றைய நாளில் உன் வராகி அம்மா நான் நடத்தி காட்டப் போகின்றேன். என் தங்கமே, நம்பிக்கையோடு இரு. இந்த தாயானவள் உனக்கு நடத்தி தருவது உறுதி. பொறுத்ததும் பொறுத்தாய், இத்தனை காலம் பொறுத்து விட்டாயல்லவா? இன்னும் 2 தினங்கள் மட்டும் நீ பொறுத்திருந்தால் போதும். அம்மா காண்பித்திருக்கின்ற தேதியானது 21/6/2024. இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நிகழ்வினை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. யார் நினைத்தும் இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்படியும் இந்த வாழ்க்கையை உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சென்று சேர்த்துவிடும். எப்பொழுது எல்லாம் நீ என்னை நினைத்து மனதார என்னை அழைக்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் இந்த தாயானவள் ஓடோடி வந்து உன் வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை போக்கி கொடுக்கின்றேனோ இல்லையோ அந்த நேரத்தில் உன் மனதிற்கான ஆறுதலை நான் தந்து விடுகின்றேன் அல்லவா? இது ஒன்று போதாதா என் பிள்ளை? உனக்கென்று இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்வதற்கு இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் இப்பொழுது நான் சொன்ன இந்த தேதியில் உனக்கு கிடைக்கப் போகின்ற அத்தனை சந்தோஷமும் அடங்கி இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள். அம்மா மேலும் மேலும் ஒரு விஷயத்தை உனக்காக அழுத்திச் சொல்கிறேன் என்றால் அதன் பின்னால் இருக்கின்ற மிக பெரிய உண்மையை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் கிடைத்து விடாத ஒரு விஷயம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. யாருக்கெல்லாம் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கு கிடைக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் சர்வ நிச்சயமாக வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்கத்தான் போகின்றது. எல்லா நேரத்திலும் நீ எதிர்பார்த்தது உனக்கு நடக்கவில்லை எனும் பொழுது இந்த நேரத்தில் இது உன் வாழ்க்கையாக மாறும் என்று நீ எதிர்பார்த்து நிற்க மாட்டாய். ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது ஏற்பட்ட கஷ்டங்கள் உனக்கு நன்கு தெரியுமல்லவா? அதனால் இனிமேல் எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை வாழ பழக வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்க தொடங்கிவிட்டாய். உன்னுடைய இந்த எண்ணங்களினால் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற இந்த அற்புதங்கள் நீ எதிர்பார்க்காததையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். மாற்றங்களும் திருப்பங்களும் உன்னை நிச்சயமாக ஆச்சரியத்தில் ஆழ்த்த வைக்கும். என் குழந்தை, இத்தனை காலமும் நீ மனதிற்குள் எண்ணிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் உனக்கு மிக பெரியதொரு நல்ல தீர்வு மட்டுமல்ல, இந்த வராகி உன் மீது அன்பு கொண்டு உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் எந்த அளவிற்கு கவனித்து கொண்டு வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். நீ நினைக்கலாம் அல்லவா, அம்மா பேசுகின்றாள், நம்மை காண வருகின்றாள், நமக்கு என்னதான் செய்கின்றாள், எதுவுமே அவள் நமக்கு தந்தபாடில்லையே என்று நீ நினைக்கலாம் அல்லவா? அப்பேற்பட்ட உன்னுடைய எண்ணங்களிலிருந்து நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதனை நான் கண்கூடாகவே உனக்கு காண்பிக்கப் போகின்றேன். அப்படியானால் அந்த தேதியில் என்ன விஷயம் இருக்கின்றது என்று என் குழந்தைக்கு சந்தேகம் வந்துவிட்டதல்லவா? என் தங்கமே, அன்றைய நாள் மங்கள வெள்ளிக்கிழமை. அது மட்டுமல்ல,
மங்கள வெள்ளிக்கிழமையோடு கூடிய பௌர்ணமி திதியானது அன்று இருக்கின்றது. என் குழந்தையே, உன் வாழ்க்கையிலும் பௌர்ணமி ஒளி வீசுவது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல வெளிச்சங்களும் உன்னிடத்தில் வந்து சேரப்போகின்றது. எந்த ஒரு வெளிச்சத்தை உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தாயோ, எந்த ஒரு வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயோ, அந்த பிரகாசம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையே, மனமுருகி வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் இந்த பௌர்ணமி திதியானது உனக்கு நல்ல விடிவு காலத்தை கொடுக்கப் போகின்றது. அன்றைய நாள் என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றதோ அது எல்லாவற்றிற்கும் உன் வராகி அம்மா நான் மட்டுமே பொறுப்பு. ஏனென்றால் நான் உனக்கு இன்று இந்த வாக்கினை தந்துவிட்டு எதுவும் செய்யாமல் இருந்து விடுவேனோ என்று நீ எண்ணி விடுவாதே. ஒரு நாளை நான் குறித்து கொடுத்து விட்டேன் என்றால் அந்த நாளில் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் சரியாக செய்து கொடுத்து விட்ட பிறகுதான் நான் ஓய்ந்து நிற்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அப்பொழுதும் இந்த தாயானவள் முழுமையாக ஓய்ந்து விட மாட்டாள். என் பிள்ளை சந்தோஷமாகத்தான் இருக்கின்றதா? என் குழந்தைக்கு கிடைத்த இந்த சந்தோஷத்தை என் பிள்ளை முழுமையாக அனுபவிக்கின்றதா என்பதனை நான் நிச்சயமாக பார்ப்பேன். என் தங்கமே, இது நாள் வரையிலும் நீ இந்த மாற்றங்களை எல்லாம் கண்டும் காணாமல் சென்று விட்டாய். ஏனென்றால் உன்னாலேயே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள முடியாது. உனக்கு நமக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்கின்ற எண்ணம் அதிகமாக இருக்கின்றது. நமக்கு நடக்காது என்கின்ற உன்னுடைய எண்ணத்தினால்தான் இத்தனை காலமும் நடந்த நல்ல விஷயத்தை எல்லாம் நீ உன் கைகளில் கிடைத்த பொழுதும் கூட தவறவிட்டு நின்று விட்டாய். இனிமேல் நீ நினைத்தாலும் அது நடக்காது. ஏனென்றால் உன் வாழ்க்கை என் பொறுப்பில் இருக்கின்றதல்லவா? அம்மா ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனித்து உனக்கு எதை செய்ய வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பதனை எல்லாம் பார்த்து பார்த்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இனி இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் நீ எந்த நேரத்திலும் தலை சாய்ந்து விடாதே. என்ன நடந்தாலும் என் பிள்ளை நீ எதிர்த்து நில். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று என் குழந்தை நீ துணிந்து நில். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நல்ல மாற்றங்களும் இனிமேல் நீ அனுபவிக்க போகின்ற அதிசய மாற்றங்களுக்கு அடித்தளம் என்பதனை உணர்ந்து கொண்டு வராகியினுடைய பிள்ளையாக நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கான முழுமையான வெற்றியினை நான் கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வை. எதுவும் நடக்காது என்று சுற்றி இருக்கின்ற எல்லோருமே சொல்வார்கள். எல்லாம் நடக்கும் என்று உன் வராகி நான் சொல்வேன். யாருடைய வாக்கிற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அவர்களின் வார்த்தைகளுக்கு நீ முழுமையாக மதிப்பு கொடுத்து விட்டால் போதும். அம்மாவின் மீது உனக்கு மதிப்பிருக்கிறது என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். சுற்றி இருக்கின்றவர்கள் என்றும் உன்னை வாழவிடப் போவது கிடையாது. ஆனால் உன் தாயானவள் நான் உன்னை வாழ வைக்காமல் விடப்போவது கிடையாது. இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதையெல்லாம் உனக்கு நான் முழுமையாக கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் வரை நான் நிச்சயமாக உன்னோடு பயணிப்பேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். தெய்வம் தானே என்று சாதாரணமாக என் குழந்தை சொல்லிவிடுவார்கள், நடக்காது என்று நினைத்து விடாதே. தெய்வத்தின் சக்தி என்னவென்பதனை தெய்வத்தின் மீது அன்பு கொண்டு தெய்வமே கதி என்று சரணடைந்து அந்த தெய்வத்திடம் பலன் பெற்ற குழந்தைகளுக்கு மட்டுமே தெரியும். எளிதில் எதுவும் கிடைத்து விடாது என்பது நிதர்சனமான உண்மைதான். ஆனால் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு நாளில் கைகளில் வந்து சேர்ந்து விடும். அதற்கான அத்தனை தகுதிகளையும் நீ பெற்றுவிட்ட நிலையில் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நீ அதற்கான தகுதியாக உன்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டியது உனக்குள் இருக்கின்ற இறை நம்பிக்கை ஒன்றே. என் பிள்ளையே,
அது உனக்குள் வந்துவிட்டது என்றால் தெய்வம் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு இதுநாள் வரையிலும் நடந்தது எல்லாமே வாழ்க்கையில் நடத்திய மாற்றங்கள். இனிமேல் நடக்கவிருப்பது எல்லாமே உன்னுடைய வெற்றிகள் என்பதனை நீ புரிந்து கொண்டு சந்தோஷத்தோடும் மனநிறைவோடும் எப்பொழுதும் என்னை காணவா. இந்த வராகி என் வாக்கினை நீ கேட்கவா. அம்மாவின் அன்பு மலையில் நீ எந்நாளும் அடுத்த அடுத்த அடிகளை வைத்து செல்வாயே தவிர ஒரு நாளும் வாழ்க்கையில் நீ உனக்கானதை பெறாமல் தோற்று போக மாட்டாய் என்பதனை புரிந்து கொள். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.